வெஸ்டர்ன் நாட்டாமைகள்லாம் சேர்ந்து இரண்டாம் உலக போர்ல ஜப்பான்ல அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி அவங்கள எப்படி சரணடைய செய்தாங்களோ அதே மாதிரி இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாலோ இல்ல கரெக்டா குறி வச்சு ரஷ்யாவுடைய புட்டின் உட்பட முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவங்க அத்தனை பேர்த்தையும் ஒரே டைம்ல எலிமினேட் பண்ணிட்டா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது எப்படி ரஷ்யால எல்லாரும் இறந்துட்டா போர் நின்றுமல்லன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யால மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் மேடுன்னு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. ரஷ்யாவோட ஏதோ ஒரு மூலையில வெடி விபத்து நடந்தாலும் ரஷ்யா முழுக்க வைக்கப்பட்டு இருக்கும் ஆயிரக்கணக்கான சென்சார்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் பண்ணப்பட்டு ரேடியேஷன் லெவல், ஏர் பிரஷர், மிலிட்டரி யூஸ் பண்ற கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணப்பட்டு அதிகமா இருக்கும் பட்சத்துல டெட் ஹேண்டுங்கிற சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் செய்யப்படும். இந்த சிஸ்டம் உடனே ரஷ்யாவுடைய பெரிய தலைகளுக்கெல்லாம் நான் ஆன் ஐட்டம்பான்னு அலர்ட் மெசேஜஸ் அனுப்பும். இன்கேஸ் அதை ஆஃப் பண்ண யாரும் உயிரோடு இல்லைன்னா இறந்தவர்களுடைய கையா செயல்படுற அந்த சிஸ்டம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ணி இரு நாடுகளையும் சேர்த்து அழிச்சிரும்.